ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து டெக்கோ அவுட் இதை பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அப்டேட்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம், வீக்லி ஒரு சீரீஸ் பண்ணலான்னு வந்து நாங்கள் போன 2 வீக்ஸ் முன்னாடி ஆரம்பித்தோம். இப்போ தான் பார்சா ட்ரான்ஸ்ஃபர் சூடு பிடிக்குது, பிளேயர் எக்ஸிட்ஸ், பிளேயர் சேல்ஸ், நம்ம சைனிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அந்த வீடியோ போட்ட நேரம் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸிட்ஸும் போல் சைன் பண்ண வேண்டிய நிக்கோ வில்லியம்ஸும் வந்து ரினியூ பண்ணிட்டு போயிட்டான் அத்லெட்டிக் கிளப் பில்பாவுக்கு. டெக்கோ இஸ் கிரேசி அபவுட் லூயிஸ் டியாஸ்லாம் ட்வீட்டு போட்டு மண்டகாய வைக்கிறாங்க. அதனால நம்ம வந்து டெக்கோ அவுட் பற்றியே வந்து இந்த வீடியோவில் பேசிடலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரிஜின் ஸ்டோரி. நான் சொன்ன மாதிரி நிக்கோ வில்லியம்ஸ்ல இருந்தால் வந்து இந்த சாகாவோட ஒரிஜின் ஸ்டோரி. நம்ம வந்து சரி பையன் எப்படி டாக்டிக்கலாக ஃபிட் ஆக போகிறான் டீமுக்கு அப்படி இப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஒரு பாம் ஷெல் மாதிரி ஒரு நியூஸ். மத்தியானம் நான் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறேன், நிக்கோ வில்லியம்ஸ் ஹேஸ் சைன்ட் 6-year contract with Athletic Club Bilbao. 10-year contract with Athletic Club Bilbao with double the wages and many signing bonuses. அதில் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன்யா. அதில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தான் பாரு பேசி, ஐ எம் ஹியர் வேர் மை ஹார்ட் பிலாங்ஸ் அண்ட் வாட் மை ஹார்ட் சேஸ் அப்படின்னா. டேய், அப்படி உனக்கு இருந்ததுன்னா எதுக்கு உன் ஏஜென்ட்டை விட்டு பார்சலோனா கிட்ட பேச சொன்னேன்? உனக்கு உன் ஹார்ட் அங்கே தானே இருக்குது, அங்கேயே இருக்கலாம்ல. எதுக்கு அப்புறம் எங்கள் பார்சலோனாக்கு வர மாதிரி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஏன் நெகோஷியேட் பண்ண வந்தீங்க? நீங்களாக தானே வந்தீங்க, நான் வரல. நீங்களும் அந்த விவேக் சொல்லுவான்ல, அப்போ நானும் நினச்சது தப்பு இல்லையே. ஏன்னா நாங்கள் பாட்டு சும்மா தானடா இருந்தோம், நீ தானடா வந்து வரேன்ன. சரி வரியா வா அப்படின்னு பேசுனா, இது இது வந்து எனக்கு யார் மேலே தப்பு சொல்கிறதுன்னு ஆக்சுவலாக தெரில. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த நெகோஷியேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் போது இவங்க வந்து இந்த டேனி ஆல்மோக்கெலாம் ஆன மாதிரி நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் ஏதோ இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு ரைட்டிங்கில் வந்து ஒரு சீல் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி அஃபிஷியலாக நான் சைனிங் ரிலீஸ் கிளாஸ் ட்ரிகர் ஆன உடனே வி வில் கெட் ரிஜிஸ்டர்டு இன் லா லிகா அஃபிஷியலி ஃபார் பார்சலோனா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நமக்கு வந்து நம்ம வந்து இன்னும் வந்து அந்த இதுக்கு வரல, அதான் உண்மை. சரியா? இன்னும் நம்ம வந்து 1:1 வந்து நம்ம ஒன்றும் அஃபிஷியலாக வரல. நம்மளால் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது பிளேயர்ஸை வந்து. அது நிறையா கொஞ்சம் பெர்மினேஷன் காம்பினேஷன் போட்டு தான் பண்ணணும். அப்படி இருக்கும்போது எங்களால் ரைட்டிங்லலாம் தர முடியாது. ஆனால் வி கிவ் யூ அவர் வேர்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க பார்சலோனா போர்ட்லேருந்து. அதுக்கு வந்து அவங்க வந்து அப்படியா சரி ஓகே வி வில் டேக் அவர் டைம் அண்ட் வி வில் லெட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு போனவன் அடுத்த நாள் காலைல எழுந்து பார்த்தா, அட ஆத்தா அப்படின்னு ஃபெப்ரிசியோ போடுறான் நீ சொன்ன மாதிரி ட்வீட்டு. என்னன்னே இது இது வந்து தப்புன்னு சொல்ல முடியல, கரெக்டுன்னு சொல்ல முடியல. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஏன் நெகோஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் பார்சலோனா பற்றி தான் கேட்பேன். யூ ஹாவ் நோ பிளேயர் வந்து ஆப்வியஸாக ஒரு பிளேயராக இருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஆப்வியஸாக ஒரு ஷூரிட்டி தேவையில்லை. அப்படி அவன் ஷூரிட்டி தேவை. ஏன்னா நான் கண்டிப்பாக ஆடுவேனா ஆட மாட்டேனா அப்படின்னு ஒரு அன்ரியலபிலிட்டியாக அவன் இருக்க முடியாது ஒரு பிளேயராக இருக்கான் அப்படின்னா. நான் அந்த மாதிரி இருக்கும்போது தான் அவன் வந்து ஷூரிட்டி கேட்குறான். அதையே உன்னால் தர முடியல அப்படின்னு இருக்கும்போது நீ வந்து அதை தான் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீ ஃபேன்ஸுக்கு ஹோப் தந்துட்டு இருக்கக்கூடாது, நாங்கள் வந்து இதை சைன் பண்ண போகிறோம், அதை சைன் பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோம், அப்படி பண்ண போகிறோம். இது ரியலிஸ்டிக்காக இப்போ பண்ண முடியும், பண்ண முடியாது, இல்லை வி வில் ட்ரை அவர் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ தேவையில்லாமல் இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த கனவு கோட்டைகள் அதுக்கெல்லாம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இடின்னு இடிச்சிட்டாங்க அந்த கோட்டையெல்லாம். சரி ஜுவான் கார்சியா, நிக்கோ வில்லியம்ஸ், ஆஹா அடுத்து ஃப்ளிக் பால் 2.0 ஊவான்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியில் வந்து எதுவும் இல்லை. பட் டு பி ஆனஸ்ட் இந்த ஒரு எப்படி சொல்கிறது, டு த வேர்ல்டு நம்மளை ஒரு ஜோக் மாதிரி காமிச்சிச்சு இந்த ஒரு என்டையர் சாகா.
அவங்க வந்து லைக் நம்ம சி தெரியாதவங்க அப்படி தான் பேசுவாங்க. இது என்னன்னா இப்போ பார்சலோனா தான் அவனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவன் ரிஜெக்ட் பண்ணல பார்சலோனாவை. பார்சலோனா வந்து என்னால் கொடுக்க முடியாது, நீ கேட்குறது என்னால் சைன் பண்ணி கொடுக்க முடியாது, அந்த மாதிரிலாம் ஷூரிட்டி என்னால் தர முடியாது. அப்படி தராமல் உனக்கு வரணும் அப்படின்னா யூ கேன் கம், அதர்வைஸ் யூ கேன் லீவ், அவ்வளோதான். அதில் வந்து ஹீ சோஸ் டு லீவ். ஸோ அவனுக்கு வந்து நம்ம ஆப்ஷன் தான் கொடுத்தோம், உனக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு. ஏன்னா நம்ம பொசிஷன் இதுதான். அதை வந்து அட்லீஸ்ட் வி வேர் டிரான்ஸ்பரண்ட் வித் த பிளேயர், அது வரைக்கும் நல்லது. ஸோ ட்ரூ. அதனால இப்போ பேண்டர் பண்ணணும்னு நினைக்கிறவன் வந்து சொல்லுவான், ஏன் பார்சலோனா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான், பார்சலோனா ரிஜெக்ட் பண்ணிட்டான் நிக்கோ வில்லியம்ஸ், இது என்னடா கிளப் அப்படின்னு பேசலாம். பட் ரியாலிட்டி இதுதான். ஸோ பார்சலோனா தான் வந்து, தம்பி நீ கேட்குறதுனால கொடுக்க முடியாது, உனக்கு வேணா வெயிட் பண்ணி வா, நான் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுறேன், வெயிட் பண்ணி வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சினாரியோ, இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொன்னாலும், நமக்கு ஸ்போர்ட்டிங் டைரக்டர்னு ஒருத்தர் இருக்கார், போர்ச்சுகலை சேர்ந்தவர். அவருக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு, நீ சொல்லு, அவர் என்ன பிரச்சனை அவருக்கு? அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து நம்ம டெய்லி காலையில் நம்ம எந்திரிச்சு சரி இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்லாம், தோசை சாப்பிட்லாமா இட்லி சாப்பிட்லாமான்னு யோசிப்போம். நம்ம ஸ்போர்ட்ஸ் டைரக்டர் வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சு இன்னைக்கு நம்ம எந்த லெஃப்ட் விங்கரை சைன் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. அப்படி ஒரு அப்படி நாள் லெஃப்ட் விங்கரை சைன் பண்ண பார்த்தாலும் ஓகே, அவன் போய் யார் யாரெல்லாம் நம்ம ஆள் பார்ப்பார் தெரியுமா, லூயிஸ் டியாஸ் அப்படின்னு. அந்த லூயிஸ் டியாஸ்ட்டு என்ன பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியணுங்க. நான் பார்க்காத ஃபுட்பாலை எங்கேருந்து டெக்கோ பார்த்தான் அப்படின்னு நான் பார்த்தேன் அவனை, இல்லை டெக்கோ புதுசாக. டெக்கோ இஸ் கிரேசி அபவுட் லூயிஸ் டியாஸ். அதான் ஒருவேளை நம்ம ஏதோ மேக்னிஃபைங் கிளாஸ்லாம் போட்டு ஏதாவது புதுசான ஒரு கம்பைலேஷன்லாம் ஏதாவது டெக்கோவுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலாக போயிருக்கா, இல்லை என்னன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம பார்த்த லூயிஸ் டியாஸ் வந்து டீசென்ட் பிளேயர், நாட் வேல்யூடு மோர் தென் 60 மில்லியன் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரியான பிளேயர் தான் லூயிஸ் டியாஸ். அதுக்கு நீ அவன் 80 மில்லியன் கேட்குறான் அப்படின்னா நீ அதுக்கு போய் பேசுகிறனாலே முட்டாள் நீ தான். அப்படி இருக்கும்போது சரிப்பா லூயிஸ் டியாஸு, சரிப்பா நீ ஏமாந்துட்டப்பா, சரிப்பா. அடுத்தது கேட்டால் இப்போ வந்து ராஷ்வர்டுங்கிறான். அவன் ட்ரெடிஷ்னல் லெஃப்ட் விங்கரே கிடையாதுடா, புரிஞ்சுக்கங்கடா. அவன் ட்ரெடிஷ்னல் லெஃப்ட் விங்கரே கிடையாதுடா, உனக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லெஃப்ட் விங்கர் தேவை. அதுக்கப்புறம் உன்னால் முடியும்னா நீ ராஷ்வர்டை சைன் பண்ணுன்னு சொன்னோம். ராஷ்வர்டை யாரும் உன்னை சைன் பண்ணவே சொல்லலை இப்போது. அதுக்கப்புறம் அது கேட்டால் இப்போ லேட்டஸ்ட் ரூமர் சாவி சிமன்ஸ்ன்றானுங்க. யோ நண்பா, சாவி சிமன்ஸ் யாருன்னு உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல. ஜாவி சிமன்ஸ் வந்து சரி நம்ம லாமாசியா லாமாசியா பிளேயர் தான் விட்டுட்டு போனான் யூத் அகாடமிலேருந்து. பட் ப்ரொஃபைல் வைஸ் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஹைப்ரிட் விங்கர் தான். அவன் ரைட் விங்கும் ஆடுவான், கேமும் ஆடுவான், லெஃப்ட் விங்கும் ஆடுவான். பேசிக்கலி என்னென்னா நீங்கள் இப்போ டேனி ஆல்மோ தூக்கி லெஃப்ட் விங் போட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவானோ அதே தான் வந்து ஜாவி சிமன்ஸும் லெஃப்ட்லேருந்து பண்ண போகிறான். ஸோ அதை கொஞ்சம் எஃபிஷியண்டாக பண்ணுவான்னு வச்சா கூட ஹீ இஸ் நாட் அவுட் அண்ட் அவுட் லெஃப்ட் விங்கர். அவன் லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயர், அவன் வந்து ரைட் ஃபுட்டட் பிளேயரே கிடையாது, அவன் ஒரு லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயர். திருப்பி ரஃபீனியாவை அதையும் அப்போ ரஃபீனியாவை லெஃப்ட் விங்கில் போட்டு ஆடுறதும் ஒன்று தான். அவன் சரி ஓகே கன்சிடரிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ், பட் திருப்பி சேம் டைனாமிக் தானே வந்துடும் ஒரு லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயரில் லெஃப்ட் விங்கில். என்ன பண்ணுறாங்கன்னு இல்லை, இது வந்து என்னன்னே எனக்கு இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு ஒரு நல்ல நல்ல கிளப்லனா ஒரு ஒரு லிவர்பூல் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ஒரு மேன் சிட்டி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ஆர்சனல் கூட வச்சுக்கோ, ஏன் ரீசெண்டாக மடுவகேடிலாம் போயிருக்கு. அது என்னதான் கலாச்சாரம், ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் அப்படின்னா வந்து ஒரு ஒரு அத்தன்டிக்கான ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி எனக்கு தெரியுது வெளியேந்து பார்க்குறப்போ அட்லீஸ்ட். ஆனால் இப்போ டெக்கோ நமக்கு ஸ்போர்ட்டிங் டைரக்டர், ஒரு பார்சலோனா மாதிரி ஒரு கிளப்புக்கு டெக்கோ வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டராக இருக்கான். அப்படிங்கும் போது அவன் எந்த அடிப்படையில் என்ன குவாலிஃபிகேஷனில் வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டரான ஒரு பதவி வந்து கொடுக்குறாங்க, நம்ம கிளப்பு வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கொஷின்லாம் எனக்கு வருது. ஏன்னா நம்ம பிளேயர்லாம் நம்ம லிங்க் ஆகிற பிளேயர்ஸை பார்க்கும்போது என்னடா பண்ணுறீங்க நீங்கள் வந்து லைக் ப்ராப்பராக நீங்கள் உட்காந்து ஸ்கவுட்லாம் பண்ணி தான் பண்ணுறீங்களா, இல்லை சும்மா எல்லாரும் போகிறாங்க நம்மளும் ஏதாவது ஒரு பிளேயருக்கு போவோம் அப்படின்னு போகிறீங்களா அப்படிங்கன்னு வந்து எனக்கு. சரி, இப்போ ஜோன் கார்சியா வந்து சைன் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எத்தனை வருஷம் கழிச்சு சைன் பண்ணீங்க ஒரு ப்ராப்பர் கோல் கீப்பரை? 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சு. அப்படிங்கும்போது ஸ்ட்ரக்சரலாகவே எரர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஐ திங்க் ட்ரூ. இப்போ இந்த சைனிங்ஸுமே வந்து ஃப்ளிக்கை வந்து ரொம்ப அசர்ட்டிவாக இருந்ததுனால தான் வந்து இந்த சைனிங்கே வந்ததுன்னு. ஃப்ளிக்கு இருந்த நீ நல்ல வேலை ஞாபகப்படுத்தின நீ. ஃப்ளிக்கு நமக்கு இருந்தனால தான் எரிக் கிராசியா கோமோக்கு போல லாஸ்ட் சீசன். ஆமாம், மிட் சீசன் வந்து வின்டர் ட்ரான்ஸ்ஃபரில் கோமோ வேறு ஆல்மோஸ்ட் தேர் ஃபார், அவங்க பிட்லாம் பண்ணிட்டாங்க 10 மில்லியனுக்கு.
எரிக் கார்சியாவை. ஆனால் ஃப்ளிக்கு வந்து கன்வின்ஸ்டு டெக்கோ தட் ஐ வாண்ட் எரிக் கார்சியா டு பி இன் மை டீம். ஸோ இப்போ ஃப்ளிக்கு மட்டும் இல்லை அப்படின்னா இப்போ எரிக் கார்சியாவை நீ அமைச்சிருப்பீங்கல்ல. அப்போ ஒன்ட்ட எரிக் இருக்கிற கார்சியா, நல்ல பிளேயர்லாம் நீ அனுப்ப ஃபெரான் போற டோரஸ். அப்படின்னா ம் ஃபெரான் டோரஸும் போயிருப்பான் நீ சொன்ன மாதிரி. இப்போ அதான் இப்போ இந்த மாதிரி சொல்லு சொல்லு சொல்லு. ஆ இல்ல இப்போ அந்த ஜான் கார்சியா சைனிங்காவும் இருக்கட்டும், ஃப்ளிக் வந்து கிளியரா சொல்லிட்டான் தட் ஐ நீட் அ ஃபர்ஸ்ட் கோல் கீப்பர் அப்படிங்கிறதுனால, அதனால தான் போய் ஜான் கார்சியா சைன் பண்ணுவோம். ஐ திங்க் தெர் இஸ் டூ வேஸ் டு லுக் அட் இட். ஒன்று வந்து ஃப்ளிக்குனால நம்மளுக்கு ரெண்டு விஷயம் அட்வான்டேஜஸாக போகுது. இப்போ ஒன்று என்னன்னா, ஹீ இஸ் கீப்பிங் த ரைட் ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் அண்ட் அவனுக்கு என்ன சைனிங்ஸ் வேணுங்கிறது அவன் கிளியராக இருக்கான். ஆஸ் அ கோச் ஹீ இஸ் வெரி கிளியர். செகண்ட் விஷயம் என்னன்னா, ஐ திங்க் ஃப்ளிக் இஸ் கவரிங் அப் ஃபார் ஹவு இன்காம்பிட்டன்ட் நம்ம போர்டு அண்ட் ஸ்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. ஏன்னா போன சீசன் நம்மளுக்கு மெயின் ப்ராப்ளமாக இருந்த ஃபுல் பேக் டெப்த்தையே நம்ம இந்த சீசன் அட்ரஸ் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் நம்ம ரூமர்ஸ் வெரி ஸ்லைட் ரூமர்ஸ், சாலிடாக இது வரைக்கும் ஒரு ரூமரும் ஒரு லெஃப்ட் பேக் லிங்க் பண்ணியோ இல்லை ஒரு ரைட் பேக் லிங்க் பண்ணியோ சாலிடாக இந்த பிளேயருக்கு நம்ம போக போகிறோங்கிறது நான் இது வரைக்கும் பார்க்கல. நீ சொல்றது கரெக்ட். இப்போ நம்ம தான் இப்போ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் பத்தி பேசணும். நம்ம இன்னும் பிளேயரை வந்து ஃப்ரீயா ரிஜிஸ்டர் பண்ற அளவுக்கு, அதாவது ஹை வேஜஸ் பிளேயரை டைரக்டா இப்போ ரிஜிஸ்டர் பண்ற அளவுக்கு நம்ம ஆகலைன்னு சொல்றோம். நம்ம ஏன் ஹை லெவல் பிளேயருக்கு போனோம்? எவ்வளவோ அன்னோன் பிளேயர்ஸ் வந்து ஸ்கவுட் பண்ணி எத்தனை டீமோ நம்ம பண்றாங்கல்ல. நம்ம லாமாசையிலே எத்தனை பேர் பண்றோம். அந்த மாதிரி நீ ஒரு டீசெண்டான ஒரு 10 மில்லியன் 15 மில்லியனுக்கு வந்து ஒரு பிளேயர் எடுத்துட்டு வா, இன்டெகிரேட் பண்ணு. எடுத்தோன்னே நீ வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் தான் வரணும்னு அவசியம் இல்லையே. அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு பெட்ரி மாதிரி ஒரு பிளேயர் நம்ம கிடைச்சிருக்க மாட்டான்ல. கரெக்ட். ஸோ 5 மில்லியனுக்கு தான் அப்போது சைன் நீ பண்ணணும். எக்ஸாக்ட்லி இப்போ நம்ம சைன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா வந்து நான் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் தான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டபிளில் வந்து பேசுனீங்க, இப்போ திருப்பி நீங்களே சைன் பண்ணுங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ போயிட்டு நீ போய் ஈசாக்கை போய் சைன் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது வந்து பைத்தியக்காரத்தனம். சரியா? ஈசாக்கெல்லாம் நம்மளால சைன் பண்ண முடியாது. யாராவது சைன் பண்ணாங்கன்னா ஓ அப்படியா பண்ணுறாங்கப்பா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுறதா நம்மளால முடியும். ஆசை வேணால் படலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நிலமை இருக்குது. ஹோப்ஃபுல்லி அந்த நிலமை வந்து கொஞ்சம் இந்த சீசனில் இல்லை அடுத்த சீசனில் சரியாயிடும். நம்மளும் வந்து ஒரு 100 மில்லியன் பிளேயர் சைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபியூச்சருக்கு வந்தால் ஓகே. ஆனால் அது வரைக்கும் நீ பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நீ வந்து ஒரு லோ வேஜில் ஒரு அன்னோன் டேலண்ட்னு எடுத்துகிட்டு வரலாம். அது ஏன் பண்ண மாட்டேறீங்க? தான் நிறைய இந்த லீக் ஒன் பிளேயர்ஸ், நிறைய பிளேயர்ஸ், டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க லீக் ஒன்ல. லெஃப்ட் விங்காக இருக்கட்டும், இல்லை ஃபுல் பேக்காக இருக்கட்டும், இந்த வேண்டர்சனாக இருக்கட்டும், இல்லை மேலிக் ஃபொஃபானான்னு ஒரு பிளேயர் இருக்கான் லீக் ஒன்ல. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் 30 மில்லியன் அந்த ரேஞ்சில் தான் வருவாங்க. அண்ட் வி ஹவ் சீன் டைம் அண்ட் அகெயின் இப்போ லீக் ஒன் வந்து குவாலிட்டி பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன தான் வந்து மெக்டானல்ட்ஸ் லீகு, அந்த லீகு, இந்த லீகு, ஊபர் ஈட்ஸ் லீகுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். பட் டேலண்ட் வைஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீக்ஸ். பிஎஸ்ஜியே வந்து பிராட்லி பார்கோலா இங்கே இருந்தால் சைன், டெசிரே டூவே லீக் ஒன்ல இருந்தால் சைன் பண்ணாங்க. ஸோ பிஎஸ்ஜி மாதிரி ஒரு டீம் வந்து இவ்வளோ ஸ்மார்ட்டாக பிஸ்னஸ் பண்ண எக்ஸாக்ட்லி. நம்ம ஏன் அந்த மார்க்கெட் நீ சொன்னது ஆக்சுவலாக வந்து கிரேட் எக்ஸாம்பிள். பார்கோலாவும் சரி, இப்போ டெசிரே டூவும் சரி, ரெண்டு பேரும் வந்து பிஎஸ்ஜிக்கு ஆடுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அவங்கள ஸ்கவுட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க பிஎஸ்ஜி. அவங்கள சூப்பர் ஸ்டாராக அவங்க சைன் பண்ணல. இப்போ அவங்க இப்போ பிஎஸ்ஜிக்கு ஆடினால ஐ எம் நாட் ட்ரைங் டு சே தட் தே ஆர் சூப்பர் ஸ்டார்ஸ், பட் தே ஆர் ரிலேட்டிவ்லி அ பெட்டர் பிளேயர் தென் தே வேர் பிஃபோர்ல. அந்த இடத்த வந்து பிஎஸ்ஜி கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு ஸ்கவுட் பண்ணி ஒரு 2 அன்னோன் பிளேயர்ஸ் எடுத்து. அந்த மாதிரி நீ லாலிகால் இல்லாத பிளேயர்ஸா பிரையன் சரகோசான்னு ஒரு பிளேயர் இருக்கான், லெஃப்ட் விங்கரு. பிரில்லியண்டாக ஆடினான். ஒசசோனாக்கு வந்து லோனில் வந்து நான் ஆமாம், அவன்லாம் வந்து லோ ரிஸ்க் ஆப்ஷனு. நீ உனக்கு இப்போ அங்கே யாருமே இல்லை லெஃப்ட் விங்கருக்கு அப்படிங்கும் போது நீ இந்த மாதிரி ஆப்ஷன் நீ இப்போ உனக்கு வந்து இப்போ அவன் ஃப்ளாப் ஆனாலும் கூட உனக்கு 5 மில்லியன் லாஸ். இப்போ லூயிஸ் டியாஸ் நீ வாங்குற 80 மில்லியனுக்கு அவன் ஃப்ளாப் ஆனானா உனக்கு எவ்வளோ பெரிய லாஸ்? அது வந்து நம்ம எல்லால இந்த ஸ்டேட்டில் அஃபோர்ட் பண்ணவே முடியாது. அவ்வளோ ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக் நம்மளால அஃபோர்ட் பண்ணவே முடியாது. பண்ணி 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 தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோமே இப்போ.
அந்த பழைய போர்டு தான் அதுக்கு வந்து காரணமே. நம்ம ஒரு கம்பெலேஷன் கூட நம்ம பார்த்தோம், எத்தனை பேர் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் நெய்மாருக்கு அப்புறம், அதில் எத்தனை பேர் ஃப்ளாப் ஆயிருக்காங்க அப்படின்னு. நாங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டபடி ஆல்மோஸ்ட் 38 to 40 பிளேயர்ஸ் சைன் பண்ணியிருப்போம். அதில் குட் குவாலிட்டி ஆர் டீசென்ட் சைனிங் அப்படின்னு சொல்ல முடியும்னா அதில் 9 சைனிங் தான் வந்து நம்ம டீசென்ட் சைனிங்னு சொல்ல முடியும். தட் இஸ் ஓவர் ஸோ மெனி சீசன்ஸ். நேமார் எப்போ போனான்? நேமார் வந்து 2016 சீசனில் போனான், 2018 போனான்னு நினைக்கிறேன். அதுக்கு வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி போனான். இப்போ 2025 ஆல்மோஸ்ட் 7-8 சீசன் ஆச்சு. இன்னும் வந்து நம்ம இதே கன்சிஸ்டண்ட்டாக வந்து பண்ணிட்டு இருக்கோம்னா வந்து என்ன டைரக்ஷனில் போகிறோன்னு தெரியல. அண்ட் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம லாமாசியா டேலண்ட்ஸ், இப்போ யான் வர்கீலின்னு ஒரு பிளேயர் இருக்கான் லெஃப்ட் விங்கில் வந்து அண்டர் 19 யூரோஸில் வந்து அவனை வந்து ப்ரீ சீசனில் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அவன் வந்து நம்மளுக்கு ஒரு அகைன் ஒரு 15-30 மில்லியனோ இல்லை லூயிஸ் டியாஸ்க்கு கொடுக்க வேண்டிய 80 மில்லியனோ வந்து நம்மளுக்கு சேவ் பண்ணுவான்னு ஒரு நம்பிக்கை. பட் அகைன் அதான் இப்போது லாமாசியா டேலண்ட்ஸுமே அந்த ஜம்ப் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ அவங்க ஆடுற பி டீம் வந்து 4th டிவிஷன் 3rd டிவிஷன் ஆடுறாங்க. அதுலேருந்து டைரெக்டாக வந்து ஒரு லாலிகாவோ ஒரு சாம்பியன்ஸ் லீக் லெவலுக்கோ ஆடுறது ஒரு ஹியூஜ் ஜம்ப். நம்ம போன சீசனே பார்த்தோம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு. ஜெரார்ட் மார்டின் இஸ் அ ப்ரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் தட். ஜெரார்ட் மார்டின் வந்து பி டீமில் சாலிடான பிளேயர், பக்காவான பிளேயர். பட் அவன் அடுத்து வந்து லாலிகா லெவலுக்கோ இல்லை ஒரு சாம்பியன்ஸ் லீக்ல ஆடும் போதோ ஹி காட் எக்ஸ்போஸ்ட் வெரி பேட்லி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு லாமாசியா பிளேயர்ஸ் இருக்காங்கங்கிற ஒரு பெர்செப்ஷன்லையும் நம்ம இருக்கக்கூடாது. வி ஷுட் லோன் தம் அவுட். தே ஷுட் கெட் ஃபர்ஸ்ட் டீம் எக்ஸ்பீரியன்ஸ். யூரோப்பியன் டாப் ஃப்ளைட்டில் ஒரு நெதர்லாண்ட்ஸ்க்கோ இல்லை ஒரு பிரைட்டனுக்கோ இல்லை ஒரு லீக் ஒன் டீமுக்கோ லோன் அவுட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அதுக்கப்புறம் வி ஷுட் ட்ரை டு இன்டிகிரேட் தம் இன்டு தி ஸ்குவாட். நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள ஃபஸ்ட்டு லோன் காமிச்சிடறோம், அப்படியே அந்த டீமுக்கு ஒரு 1 மில்லியன் 2 மில்லியனுக்கு செல் பண்ணிடுறோம். ஐயோ, கரண்ட்லி வி ஆர் பிகமிங் த ஒஸ்ட் செல்லிங் கிளப். ஆக்சுவலாக சேல்ஸில் வந்து பயங்கர மோசமாக போய்கிட்டு இருக்கு. அதான் லிவர்பூல் அவனுங்கெல்லாம் இஷ்டத்துக்கு வித்துட்டு இருக்காங்க. நம்ம பாவ்லோ டோரே வந்து 5 மில்லியன் 6 மில்லியனுக்கு விற்க கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்புறம் அந்த ஈமான் காஸ்போன்னு நம்ம ஒரு லெஃப்ட் ஃபுட்டட் சென்டர் பேக் நம்ம பேசினோம் அந்த போன சீசன். அவனை 1 மில்லியன் கூட வித்துருக்காங்கல்ல. அண்டர் 500K ப்ளஸ் 15% ஃபியூச்சர் செல்லான் கிளாஸ்னா என்ன பிஸ்னஸ் அதுன்னு தெரியும். ஹைக்கு கொடுங்க இப்பயே டெக்கோக்குன்றேன் நான். அவருக்கு ஹைக்கு கொடுங்க, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு எய்தர் டெக்கோ இருக்க போகிறான் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ஒரு ப்ராப்பராக நடத்துங்க. இல்லை நான் பார்க்குறவனெல்லாம் இப்போ நம்ம 26 இப்போ தானே ரிலீஸ் ஆகிருக்கு, அவள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போது அந்த மாதிரி அந்த மேனேஜர் மோடு போனால் நம்ம இஷ்டத்துக்கு பிளேயரை வாங்கலாம். அந்த மாதிரி இஷ்டத்துக்கு போய் நம்ம வாங்கலை, அதான் வித்தியாசம். சும்மா எல்லாரோடையும் அவன்கிட்ட போய் பேசுவோம், இவன்கிட்ட போய் பேசுவோம். டேய் உனக்கு அவன் தேவையா, அந்த 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 பொசிஷனுக்கு அவன் கரெக்டான ஆளா, இதெல்லாம் பார்க்காம பிளைண்டாக போகிற மாதிரி தான் எனக்கு இருக்குது இப்போதைக்கு டெக்கோட இதை பார்க்கும்போது. வயசுலலாம் இந்த பூட்ஸ் கடைக்கெல்லாம் போயிட்டு எல்லா பூட்டு மட்டும் வெளியே இருந்து அப்படியே பார்த்துட்டு நைக்கி பூட், ஆனால் கடைசியில் போய் நம்ம ஒரு கிப்ஸ்டா பூட்டு தான் வாங்கிட்டு வாழ போகிறோம். அதே மாதிரி தான் வந்து நம்ம டெட்லைன் டேல வந்து மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட் ஆன் லோன் டீல் தான் ஹியர் வி கோ the world ain't ready அப்படின்னு வந்துருவாங்க. அதுதான் நடக்க போகுது. பட் அதுதான் டெக்கோ அவுட் தான் வந்து நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியும். வேற என்ன சொல்றது, சைன் பண்ணா ஏதாவது பேசலாம், ஏதாவது வித்தா ஏதாவது பேசலாம். ஐயா டெக்கோ நீ என்ன வேணா பண்ணு, நீ யாரையுமே வாங்க வேணாம் ஐயா. நீ என்ன வேணா பண்ணு, ஆனா தயவு செஞ்சு லூயிஸ் டியாஸை மட்டும் வாங்கிட்டு வந்துடாத. லூயிஸ் டியாஸை வாங்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க 80 மில்லியனுக்கு, நான் வந்து அவ்வளோதான் ப்ரோ. சேனல்ல வந்து இழுத்து மூடிட்டு அவ்வளோதான், அடுத்த சீசன் திருப்பி வர வேண்டியதான். ஜிஜி போட்டு கிளம்பிடுவேன் நான். அந்த லெவலில் தான் இருக்குது நம்ம கிளப்பு. ஸோ பார்ப்போம் எப்படி போகுது, என்ன நடக்குது, எப்படி ஆட் ஆன் ஆகுது. இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. மற்ற கிளப்லாம் பண்ணுறதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் எனக்கு பொறாமையெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் விட்டுட்டு ஐயோ என்னென்னமோ பண்ணுறாங்க ஜி.
பாவம் நம்ம கிளப்பு என்ன பண்ணுது அப்படின்னு. அடுத்த வீடியோ என்னன்னு கூடிய சீக்கிரம் சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி ரியல் மேலட் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இன்னும் காமெண்ட்ஸ் போடுங்க. இந்த வீடியோக்கும் வந்து நம்ம நம்ம ஸ்போர்ட்டிங் வந்து டைரக்டர் எப்படி இருக்காரு, என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து கரெக்டாக தான் போகுது, இல்லைடா இப்போ தான் கரெக்டாக போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்களும் வந்து இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஒரு மாதிரி தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம என்னெல்லாம் சைனிங்ஸ் என்னெல்லாம் பண்ணலான்னு நீங்கள் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா ஆசையாக இருக்கும், வேணாம் அது நமக்கு வேண்டாம். இந்த எந்த ரோல்லாம் நமக்கு போகணும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பிளேயர் இருந்தால் ஓகே ப்ரோ அப்படின்னு எதாவது சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பார்த்து மனசு தேர்த்திக்கலாம். ஸோ நம்ம டெர்ஸ்டேகன் வேறு நான் வந்து ட்ரைனிங்லாம் வரமாட்டேன் அப்படின்னு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காராம், அதுவும் போயிட்டுருக்கு கிளப்பில். ஸோ இந்த மாதிரி பல நியூஸ் இருக்குது. பேக் பேக் பார்சலோனா கோல் கீப்பிங் இத்தனை வருஷமா கேரி பண்ணதுனால அவருக்கு பேக் ஐயோ அப்பா, அப்படியே வீடியோ முடிச்சுட்டு until next time, as always, take care. Bye bye. பாய்.